மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாத்தோட மெசேஜ் பார்த்தேன், கமெண்ட்ஸ் பார்த்தேன், வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய பண்ணீங்க. ரொம்ப நன்றி. எப்பவும் சொல்ற மாதிரி தான், கோடி நன்றிகள். எல்லாரும் திரும்ப வீடியோ போடுங்க பழையபடி வாங்க. இதெல்லாம் பிரச்சனையா? இப்போ நீங்க போனீங்கன்னா பயந்து ஒழிஞ்சிட்டீங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க எல்லாமே சொல்றது 100% கரெக்ட். ஆனா என் மைண்ட் செட், என் மனநிலை அதுக்கு இப்போதைக்கு ஒத்து வரல. நான் எனக்கே தெரியல நான் எந்த மைண்ட் செட்ல இருக்கேன்னு. என்னால அந்த நார்மலா அதை வர முடியல. ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கு. நம்ம டீம் பசங்களும் செஞ்சுறாங்க. உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு? வீடியோ போடுங்க, பழைய பற்றி பேசுங்க. எனக்கு அதை பேசுறதுக்கு அந்த ஃப்ளோவே வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோ ஆறுதல், எவ்வளோ பேருக்கு மெசேஜ் பண்றீங்க, டெக்ஸ்ட் பண்றீங்க. என்னதான் பணம் காசு இதெல்லாம் சம்பாதிச்சாலும் அது முக்கியம் தான் வாழ்க்கைக்கு. ஆனா அதை தாண்டி நீங்க காட்டுற அன்பு, என் மேல இருக்கிற அக்கறை, அதெல்லாம் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதெல்லாம் ஈடாகாதுங்க. இது நான் மனசார சொல்றேன். சும்மா பேசணும் அதுக்காக நான் சொல்ல கிடையாது. எனக்கு சர்ஜரி அப்பவும் சில பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன யாருன்னே தெரியாது, எனக்கு என் ஃபேஸ் கூட பார்த்தது இல்லை, என் வாய்ஸ் அவ்வளோதான். அது மட்டும் தான். அது இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நம்பிக்கை. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அது எப்பவுமே நான் உயிருள்ள வர மறக்க மாட்டேன். எந்தெந்த ஊர்ல இருந்தோ, எந்தெந்த நாட்டுல இருந்தோ, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், பஹ்ரைன், எல்லா பக்கம் இருந்து மெசேஜ் பண்றீங்க. நண்பா உங்க நான் வீடியோ பாக்குறேன், உங்க ஃபேனு, அப்படி இப்படின்னு எவ்வளோ அன்பு மெசேஜ், அன்பு பொழியிறீங்க. இதுக்கு நான் என்ன கடன் பட்டிருக்கேன்னு சத்தியமா தரலங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எனக்கா நீங்க ஹெல்ப் பண்ண முன் வரீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஜிபே நம்பர் அனுப்புங்க, அது இதுன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நான் டிரைவரா இருக்கேன் ப்ரோ, நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் துபாயில அதுதான் கூலி தொழிலாளி, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் யோசிச்சேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. தயவு செஞ்சு கஷ்டப்படுறவங்க யாரும் எனக்கு தர வேணாங்க. மனசார சொல்றேன், வேணாம். ஏன்னா நீங்களே கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. உங்க வேர்வை சிந்தி உங்க குடும்பத்தை பார்க்கணும், உங்க குழந்தைகளை பார்க்கணும், உங்க அப்பா அம்மா பார்க்கணும். அதனால தயவு செஞ்சு வேணாம். நான் எப்பவுமே சொல்றது அதுதான், இருக்கிறவங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா இந்த பசங்க ஃபீஸை கட்டுங்க. இப்ப மைண்ட்ல ஓடுறது இந்த பசங்க ஃபீஸை கட்டணும். இது மட்டும்தான். இப்போதைக்கு ஃபன் ஃபேக்ட் சேனல்ல கேட்டா கூட கொடுத்துடலான் இருக்கு. ஏன்னா என்ன நம்பி இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். அந்த 1.5 மாசம் நான் எதுவுமே பண்ணல, சாப்பாடை தவிர. மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். கிராமங்கள்ல மக்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரவே மாட்டேங்குது. அவங்க ஏதாவது சொன்னா உடனே நம்பிடுறாங்க. அதனாலதான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்க்குற கிராமத்துல இருக்கவங்க பசங்களோ, அவங்க பேர பிள்ளைங்களோ கண்டிப்பா இதை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சவங்க, டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்துருச்சு, பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, மக்களுக்கு உண்மையை தோலுரிச்சு காட்டுவாங்கங்கிற நோக்கத்துல தான் அதை காமெடி வாயிலா சொன்னா அது ஈஸியா ரீச் ஆகும் தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மனசை கல்லாக்கிட்டு தான் சொல்கிறேன். யாருக்காவது ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனல் வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். ஏன்னா சேனலை தாண்டி யூடியூப் மானிட்டைசேஷன் எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதத்தில் யூடியூப்பில் காசு வரும்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது வர்றப்போ அது பார்த்துக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு இந்த பசங்களோட செமஸ்டர் ஃபீஸ், அதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரே நோக்கம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் முடிஞ்சதுன்னா நிம்மதியாக இருப்பேன். அதுவும் இல்லாமல் என் கையை வேற முறுக்கிட்டாங்க. நல்ல வேலை கை ஃப்ராக்சர் ஆகலை, பை காட்ஸ் கிரேஸ். நரம்பு தான் சுருக்கி இருக்கு. மாவு கட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் நல்ல வேலை. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அனுப்புகிற டெக்ஸ்ட்டுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்க முடியாது. என்னை நம்ப வச்சு கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்ன அந்த 2 பிரகஸ்பதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம், நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. இவனுக்கு படிப்பு கெடும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக அவங்க வீட்டில் என்னதான் கேள்வி கேட்பாங்க. எதுக்கு தேவையில்ல பிரச்சனை? படிக்கிற பசங்களுக்கு நான் அந்த ஒரே காரணத்தினால தான் நான் அமைதியாகவே இருக்கேன். எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு ஆக்ஷனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். படிச்சு முடிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, படிச்சுட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது கேரியரே பாதிக்கும். இதெல்லாம் ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுத்தனால தான் நான் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கேன் மக்களே. முந்தானத்து நடந்த இன்சிடென்ட்ல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்ட மக்களே. உண்மையா இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் உண்மையா பழகக்கூடாது, உண்மை பேசக்கூடாது, நீதி நேர்மை நியாயம் அப்படி ஒரு மயிலும் கிடையாது. ஆனா கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், திருடுறவன், அவனுக்கு எல்லாம் கடைசி வரை சந்தோஷமா தானே இருக்கானுங்க. நல்லவங்க தானே இப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நல்லவனாவே இருந்துடக்கூடாதுன்னு தோணுது. அப்படி இருந்தா ஈஸியா போட்டு மிதிச்சிடுறாங்க. பேசாம ஏன்டா நல்லவனா இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மள தள்ளப்படுறோம். ஒரு சிலர்
காரணங்கள் சூழ்நிலைனால நம்ம நல்லா தானே நினைக்கிறோம். மற்றவங்க நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஏன் ஒரு சிலர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, கடைசி வரை நல்லாவே இருக்கக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? எந்த கட்சிக்காரங்களோ யாரோ என்ன ஆகட்டும், தைரியமாக போட்டியிடு. தேர்தலில் போட்டியிட்டு நீ ஜெயிச்சிடு. மக்கள் யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை ஏற்றுக்கோ. அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் பேரை டேமேஜ் பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கணுமா? இதில் எவ்வளோ கேவலமான விஷயம். இதில் சில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுக்கு காசு கொடுத்து அவனுங்க தளபதி விஜயவே திருப்பி 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 தப்பாக பேசுகிறானுங்க. ஃபேஸ்புக் பேஜில் ஒரு குரூப்பை எங்கிட்டு இருக்கு, தளபதி விஜயை பற்றி தப்பாக பேச. அவர் என்னதான் பேசினாலும், அவர் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு மீம் போட காத்துட்டு இருக்காங்க. ஏங்க, நான் ஒரு பியூர் 90s கிட்டுங்க, கடைஞ்செடுத்த 90s கிட்டு. எங்கள் வீட்டில் என்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யார்ட்டையும் போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நீ என்ன பண்ணாலும் அதையும் உனக்கு பாதகமாக அமையும் கடைசி நேரத்தில். இதெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 90s ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைஃப். டைம் மிஷின் இருந்தால் சத்தியமாக நான் திரும்பி போயிடுவேங்க. எனக்கு அந்த காலங்கள்லாம் வேணும். 90s பொறாம, வஞ்சம், ஈகோ எதுவுமே கிடையாது. அப்போ நான் ஃபோன் கிடையாதுங்க. 1100க்கு முன்னாடியே லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செங்கக்கட்டி ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1100 ஃபோனுன்னே ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலம். பேசாமல் அந்த காலத்துக்கே போகலான்ட்டு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. குழந்தைகளை வளர்த்துறவங்க தயவு செஞ்சு நல்லது கெட்டது எடுத்து சொல்லுங்க. இது தப்பு, இது கரெக்டுன்னு எடுத்து சொல்லுங்க. நான்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களாம் என்னை விட சீனியராக தான் இருப்பீங்க. பட் சொல்கிறேன், வாழ்க்கையில் அதிகமாக உழந்தவனுக்கு தான் இந்த வாழ்க்கையோட பக்குவம் என்னன்னு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் லைஃப்பில் என்ன வேணால் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் எப்போவுமே அப்பா அம்மாவை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. நீங்கள் என்ன தான் சேர்த்து வச்சாலும் அட்லீஸ்ட் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கூட அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரன், பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்டு, சோல் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலுமே அப்பா அம்மாவுக்கு ஈடாகாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அது ஒரு லிமிட்டில் தான் வருவாங்க. கடைசியில் அவனும் போயிடுவான். அப்பா அம்மா அவங்க தான் உங்களை கடைசி வரை காப்பாற்றுவாங்க. ஏன்னா அப்பா அம்மாவை மிஞ்சி இங்கே உலகத்தில் எதுவும் கிடையாது. ஒருத்தரை தரைக்குறவா தாழ்த்தி ரொம்ப மீன் பண்ணுறீங்க, ட்ரோல் போடுறீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். ஜெய் அண்ணாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி ஃபேமிலி வரைக்கும் அசிங்கப்படுத்தி மீன் போடுறீங்க. உடனே எல்லாரும் கேட்கலாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அதான பண்ணுறன்னு. நான் பண்ணுறது மக்களுக்கு உண்மையை காமெடி வாயிலாக சொல்கிறேன். ஆமாம், அப்போ ஒன்று பேசுறீங்க, இப்போ ஒன்று பேசுகிறீங்க, அது தப்பு தானே. அப்போ நம்ம என்ன பேசினாங்கிறதே மறந்துட்டு இப்போ நீங்கள் நல்லவன் வேஷம் போட்டால் அப்போ பார்க்குறோம் நாங்கள் என்ன முட்டாளா, மக்கள் என்ன முட்டாளா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நான் அது காமெடி வாயில சொல்கிறேன். சில பேர் தப்பாக நெகட்டிவாக ரொம்ப எல்லாம் மீறி பேசுகிறனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நானும் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப உங்கள் குடும்பத்தை இழுத்து தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை இழுக்கிறீங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், ஏதாவது எவனாச்சும் கமெண்ட் பண்ணால் அவங்க அப்பா ஆகட்டும் அம்மா ஆகட்டும் குடும்பத்தையே பேசுகிறீங்களா? அது அப்படி யாருன்னு உங்களுக்கு சொல்லி பழக்கி விட்டது குடும்பத்தை திட்டினா அமைதியாயிருவான்னு? ஈஸியாக வாயில் எப்படி குடும்பத்தை திட்டுவீங்க? இதே உங்கள் குடும்பத்தை யாராவது சொன்னால் உங்களுக்கு ஏற்றுப்பீங்களா? கோவம் வரும்ல. இங்கே எல்லாத்துக்கும் கோவங்கிறது ஒன்று தாங்க, எமோஷனும் ஒன்று தான். தயவு செஞ்சு குடும்பத்தை திட்டாதீங்க மக்களே. அடுத்தவங்க குடும்பத்தை சொல்ல முடியாது, அவங்க உங்கள் சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம் ஒரு வகையில். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நல்லா வளர்த்துருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல காலேஜ் போகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல கட்டி கொடுத்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாங்க நினைக்கிறாங்க. சில இடத்துல சில தவறான சேர்க்கைகள், தவறான ஃப்ரெண்டு, அதனால நம்ம வாழ்க்கை இப்போ என்னமே திசை மாறி போயிடுது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தெளிவாயிருங்க, உங்கள் வாழ்க்கையை சீராக்கிங்க. நானே ஒரு நல்லா படிச்சு நல்ல வேலையில் தான் இருந்தேன். இடையில உடம்பு சரியில்லாதனால கேப் வந்துடுச்சு ஒரு 4 வருஷம். அதனால அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேப்னால எங்கேயுமே எனக்கு வேலை தரலை. அதனால தான் நான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளும் சர்வை ஆனோம்ல, நம்மளும் சாப்பிடணும்ல. அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபன் ஃபேக்ட்ஸே கிடையாது. ஃபன் ஃபேக்ட் 2.0 தான் இந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஃபன்னி காமெடி. ஃபன் ஃபேக்ட் 1 90s கிட்ஸ் மெமரிஸ், அவங்க நினைவுகளை மேம்படுத்த வகையில் ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கு வீடியோ நிறைய எடுத்து வச்சுட்டாங்க.
அதை தான் ஃபன் ஃபேக்ட் 1ல் போட வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் மாறி அதை ஃபன் ஃபேக்ட் 2.0 இப்போ ரீசெண்டாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிறையா கண்டென்ட் பெண்டிங்லேயே வச்சுருக்கோம், எடுத்து ரெக்கார்ட் பண்ணி. அது 1/1 ஃபன் ஃபேக்ட் 2.0 வரும். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எடுத்து வச்ச எல்லா வீடியோ சும்மாவே இருக்கும்போது இப்போ நான் ஃபன் ஃபேக்ட் 1ல் பேசுகிற மண்ணில் இல்லைங்க, சத்தியமாக இல்லை. எனக்கு டெய்லி பெயின் கில்லர் சாப்பிட்டுட்ருக்கேன், கை வலிக்குது, கையை முறுக்குனது, மைண்டு இப்படி சொல்கிறது, மைண்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னால் பேசக்கூட முடியல. நான் இதிலே எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல. இதில் எடிட் பண்ணவும் எனக்கு டைம் இல்லை. ஸோ ஏதாவது பேசும்போது ஏதாவது குறைகள் ஏதாவது கேப் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க மக்களே. பட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் நன்றி. நான் வருவேன், கண்டிப்பாக மீண்டு வருவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா என் வாட்ஸ்அப்பில் எனக்கு ரீசெண்டாக எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா? தைநேசன் ஆகட்டும், ஆதி, பிரபு, ஜாஸ்மின், வித்யா சிஸ்டர், இன்னொரு வித்யா சிஸ்டர், அப்புறம் பவி, கேபிஎஸ், அப்புறம் ஜானின்னு ஒருத்தர் பெஹரன்ல இருந்து, அருண் ராஜா கனடா. எவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப்பில் இவங்களாம் எனக்கு பேசியிருக்கீங்க. நான் மறக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. எப்போ உங்கள் கூட டச்சிலே தான் இருப்பேன். ஸோ அதுதான், நான் இதே பேசியிருக்கக்கூடாது தான், ஒரு மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸு, மொத்த கமெண்ட்ஸுக்கு எனக்கு ரிப்ளை பண்ண கூட டைம் இல்லைங்க. நல்ல வேலை வலது கையில் அடிப்படல, இல்லைன்னா நான் சத்தியமாக ரிப்ளை கூட பண்ணியிருக்க முடியாது லெஃப்ட் ஹேண்டில். ஸோ மக்களே, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று மட்டும் கேட்குறேன். உங்கள் யாருக்காவது ஃபன் ஃபேக்ட் சேனல் வேணும்னா சொல்லுங்கள், விலைக்கு நான் தரேன். உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள். உங்கள் கடைகளை ப்ரமோஷன் பண்ணணும், உங்கள் கடையில் ப்ரமோட் பண்ணணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். என் ஃபன் ஃபேக்ட் சேனலில் கூட நான் தயாராக இருக்கேன்னா என் மைண்ட் செட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சால் இந்த 3 பசங்களோட செமஸ்டர் ஃபீஸை, இது கேட்குற தப்பு தான் எனக்கு தெரில, பட் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 5 பசங்க, அதில் 2 பசங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது, எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த 3 பேரோட நிலைமை டோட்டலாக வேறு. அவங்க லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவங்க வாழ்வாதாரமே ரொம்ப புவர் ஃபேமிலி. அதனால் முடிஞ்சால் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. ஃபன் ஃபேக்ட்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப்பு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, அது மைண்ட் செட்டே இல்லை. நேற்று கூட ஒருத்தர் கால் பண்ணார், உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் யார் உண்மை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா, திரும்ப போய் அடி வாங்க முடியாது, போய் பிரச்சனையில் சிக்க முடியாது. இப்போதைக்கு நான் இது யோசிக்கிற நிலைமையில இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. எல்லாம் சரியாயிட்டு நானே வரேன். அதுக்கப்புறமா ஸ்பான்சர்ஷிப்பு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ பேசி முக்க போட்டேன்லாம் நினச்சி நான் ரொம்ப சாரிங்க.